மீண்டும் யமன் தொடர்கிறார். காண்பதற்கரியது உள்ளுறையும் மறைபொருளாகவும் இருதய குகையில் பிரகாசிப்பதுமாகவும் இருண்ட பகுதியில் உள்ளதாகவும் பழமையானதாகவும் உள்ளது. புத்தி விழிப்புற்றவன் ஒளிமயமான அந்த ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானித்து இன்ப துன்பங்களை கடக்கிறான். இந்த பாடல் தான் அடுத்ததாக வருகிறது. காண்பதற்கு அரியது உள்ளுறையும் மறைபொருளாக உள்ளது, இருதய குகையில் பிரகாசிப்பது. இதை புத்தி குகை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இருண்ட பகுதியில் உள்ளது, பழமையானது. இந்த விவரணைகள்லாம் நமக்கு ஒட்டுமொத்தமாக என்ன ஒரு சித்திரத்தை கொடுக்குதுன்னா, நமக்குள்ளே விளங்கக்கூடிய, நம்முள் விளங்கி நம்மை இந்த உலகிற்கு, இந்த உலகில் விளங்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றி குறிப்பிடப்படும் செய்தியாக உள்ளது. ரூபம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது ஒரு பொருளுடைய வடிவம். அரூபம் அப்படின்னா வடிவமற்று இருக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம கண்களோட பார்வையிலிருந்து பெறுகிறோம். ஒரு பொருள் இருக்குது, அது இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறது நம்ம அனுபவத்தில் இருக்குது. அதை நம்ம மனதால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் இது ரெண்டும் கடந்த ஒரு நிலையில் இருக்கிற பொருளை நம்ம மனதால் அறிய முடியாது. மனதை கடந்து விளங்கக்கூடிய ஒரு பொருளை மனதால் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படியான ஒரு ரூபத்தை ஸ்வரூபம் என்கிறோம். ஆத்மா அதனுடைய சுயத்தன்மையில் இருக்கும் பொழுது மனதாலோ புத்தியாலோ விளங்கிக் கொள்ள முடியாத ஸ்வரூபமாக உள்ளது. இத்தனை விவரணைகளும் ஆத்மாவின் ஸ்வரூபத்தையே மீண்டும் மீண்டும் குறிக்கிறது. காண்பதற்கு அரியது உள்ளுறையும் மறைபொருளாக உள்ளது, இருதய அல்லது புத்தி குகையில் பிரகாசிப்பது, இருண்ட பகுதியில் உள்ளது, பழமையானதாகவும் உள்ளது. இந்த விவரணைகள்லாம் ஆத்மாவினுடைய சொரூபத்தை பற்றி நமக்கு சொல்லிட்டு, அப்படியான ஒன்றை நீ அறியணும்னா, அப்படியான ஒரு பொருளை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால், அதோடு உன்னை கரைத்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணுங்கிற உத்தியை ஒரு சிறிய குறிப்பால் உணர்த்துகிறது. புத்தி விழிப்புற்றவன் ஒளிமயமான இந்த ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புத்தி விழிப்புற வேண்டியது அவசியமாகிறது. புத்தி விழிப்புற்றவனுக்கு இது ஒளிமயமாக தெரிகிறது. புத்தி விழிப்புறாதவனுக்கு மறைபொருளாக இருண்ட பகுதியில் உள்ளதாக இருக்கிறது. இந்த ஒளிமயமாக தெரிகிறதுங்கிறது ஏதோ ஒரு கவித்துவத்திற்காக சொல்லப்படுவது அல்ல. அது ஒளியான பொருள் தான், ஒளி மிகுந்து தான் அது இருக்கும். கண்களை கூச செய்யக்கூடிய ஒளின்னு எடுக்கலாம். நம்மால் யூகித்தறிய முடியாத பல வண்ணங்களை கொண்டதாக இருக்கலாம், பல வடிவங்களை கொண்டதாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காட்சி அனுபவத்தை கொடுப்பதாக கண்டிப்பாக இருக்கும். புத்தி வெளிப்புற்றவனுக்கு இது இவ்வாறு இருக்கும். அப்படியான ஒன்றை, அப்படியான ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானித்து, அத்தியாத்மம்னா நமக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே இருந்து உள்ள போய் அதை யோகத்தால் அதோடு இணைஞ்சிருந்து தியானித்து இதை உத்தியாக சொல்கிறார். இந்த தியான அனுபவங்களுக்கு பிறகு இன்ப துன்பங்களை கடக்கிறான் அப்படின்னு யமதர்மன் சொல்கிறார். நம்முடைய இன்ப துன்பங்கள்னு நாம் வச்சிருக்கிற ஒரு பெரும் பட்டியலை, வரப்போகிற பெரும்பட்டியலை மாற்றக்கூடிய தன்மை இந்த ஒரு செயலுக்குத்தான் உண்டு. ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானிப்பவனே இன்ப துன்பங்களை கடக்கிறான். என் வாழ்க்கையில் இப்போ எந்த துன்பமும் இல்லையேங்க, எல்லாம் நல்லா தானுங்க போய்கிட்டு இருக்கு, எனக்கு எதுக்குங்க இந்த அத்தியாத்ம யோகம் என்று கேட்போர் உண்டு. ஏதோ ஒரு சின்னஞ்சிறு குறையெல்லாம் இருக்கத்தானே செய்யும் வாழ்க்கையில். இதுக்காக நான் அத்தியாத்ம யோகம் போன்ற உயர்ந்த விஷயங்களை நிறைய
தவம் சார்ந்த செயல்களை நான் செய்யணுமா அப்படின்னு கேட்பவர்கள் உண்டு. எல்லோருக்குமே இறுதி துன்பம்ங்கிறது மரணம்தான். அந்த மரணம் நிகழாமல் இருக்கிறதுக்கு அத்தியாத்ம யோகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. துன்பம் இல்லாத ஆட்கள்னு யாரும் இல்லை. ஏதோ ஒரு துன்பத்தை வாழ்க்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த துன்பத்தின் மூலம்தான் ஒருத்தன் தனக்குள்ள ஆழ்ந்து போகவும், தன்னுடைய நிலைக்கான காரணங்களை தேடவும், தன் நிலையை மாற்றுவதற்கான உபாயங்களை தேடவும் தனக்குள்ள எதையோ ஒன்றை விழிப்பித்து கொள்கிறான். அறிவு தான் அந்த இடத்துலையும் விழிக்குது. அந்த விழிப்புணர்வு தான் அவனை அடுத்த கட்டத்திற்கு செலுத்துகிறது. அதனால் துன்பம் இந்த வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். துன்பத்தின் வழியாகவே ஒருவன் அவனுடைய இறை அனுபவத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறான். துன்பத்திலிருந்து இறை அனுபவத்தை நோக்கி செல்லாதவர்களின் துன்பம் என்றைக்கும் மாறுவதே இல்லை. பிறவிதோறும் அது அவர்களை தொடர்கிறது. எந்த விஷயத்தால் நீங்கள் துன்பப்பட்டிருந்தீங்கன்னாலும் சரி, அந்த விஷயத்திற்காக நீங்கள் எவ்வளவு உங்களை வருத்தி இருந்தாலும் சரி, அந்த விஷயத்திற்கு எதிர் நின்று மாற்றிக்கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தாலும் சரி, அதெல்லாமே மனதின் வயப்பட்ட அல்லது இந்த சிற்றறிவு அல்லது குற்றறிவின் வயப்பட்ட முயற்சிகளே மற்றும் செயல்களே. அதில் தீர்வு காண முடியாமல் துவண்டு போய் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளம். அந்த துன்பத்திலிருந்து கூட நம்மை காப்பாற்றிக்கொள்ள இந்த அத்தியாத்ம யோகம் உதவுகிறது. அந்த துன்பங்கள் நம் வாழ்வில் தொடர்வதற்குரிய காரணம் நாம் நம்முடைய இந்த அறிவுணர்ச்சியை பெறாமல் இருப்பதே ஆகும். இந்த துன்பங்களில் மனிதன் சிக்குண்டிருக்க விரும்பாமல், பிறவிகள் தோறும் இந்த தொடர்ச்சியை ஒரு மனிதன் விரும்பாமல் அதிலிருந்து விடுபட வழி தேடி நகர்கிறான். அங்கிருந்து அவனுடைய ஆன்மீக பயணம் முளைத்தெழுகிறது. துன்பத்திலிருந்து தப்பிக்கிறது புரியுது. இன்பத்திலிருந்து தப்பிக்கணுமா அப்படின்னா, இந்த புத்தி விழிப்புற்று துன்பத்திலிருந்து விடுபட துவங்கும் ஒருவன் அவனுடைய நற்காரியங்களால் நல்ல புகழையும் நல்ல பெயரையும் நல்ல புண்ணியங்களையும் ஈட்டுகிறான். அதெல்லாம் பெற்ற பிறகு இந்த வாழ்க்கையில், இந்த பூலோகத்தில் அவனுக்கு நல்ல நல்ல இன்பங்கள் வாய்க்கின்றன. அவன் கேட்கறது கிடைக்குது. அவன் பிடிச்சதை அவன் நுகர்றான். அதே சமயம் அவனுடைய பாதையிலையும் தெளிவாக இருக்கான். இறைவனை நோக்கி நடைபோடுகின்ற பாதையில் ஸ்ரத்தையோடு இருக்கிறான். அத்தியாத்ம யோகத்தில் தன்னை வேணுங்கும்போது கரைச்சிக்கிட்டு, அவனுடைய சிற்றின்பமோ அல்லது உலக சொகுசுகளோ அதுலேயும் தன்னை செலுத்திக்கிட்டு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு சமயத்தில் இந்த உலக இன்பங்கள், பெயர், புகழ் அல்லது பணம் இதெல்லாம் ஒரு சலிப்புக்கு வரும். அந்த சமயம் நம்மை காப்பாற்றுவதும் அத்தியாத்ம யோகம்தான். அதனால் இன்பத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த அத்தியாத்ம யோகமானது தேவைப்படுகிறது. இந்த அத்தியாத்ம யோகத்தை செய்பவன், இந்த அத்தியாத்ம யோகத்தில் தியானித்து தன்னை நிலைநிறுத்தி கொள்பவன் இன்ப துன்பங்களை கடந்து ஆத்மாவின் சொரூபத்தை அடைகிறான். இதுதான் யமதர்மன் இந்த பாடலில் சொல்கிறார். ரொம்ப நேர்த்தியான ஒரு விளக்கம்னு பார்க்குறேன். எப்படின்னா, முதல் சொரூபத்தை சொல்கிறார், உத்தியை சொல்கிறார், பலனை சொல்கிறார். சொரூபத்தை சொல்லி ஒரு சின்ன ஆசையை, ஏக்கத்தை அல்லது நான் செல்ல வேண்டிய ஒரு இலக்கை, குறிப்பை அவர் கொடுத்துட்றார். அதற்கப்புறம் அது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அடையும் உபாயத்தை, உத்தியை சொல்கிறார். நடுவில் இந்த உத்தி செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குங்கிற எண்ணம் வரலாம். அல்லது இந்த உத்தியில் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும்போது என் உலக வாழ்க்கையை எப்படி நான் கடப்பது அல்லது பார்ப்பதுங்கும்போது அந்த உத்தியை கையாளுகின்ற நபருக்கு கிடைக்கக்கூடிய, கைமேல் கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் யமதர்மன் சொல்கிறார். இது ஒரு அழகான ஒரு விளம்பர உத்தி போன்ற தோற்றத்தை எனக்கு தருது. இன்னொரு பக்கம் ஒரு யோக சாதகனாக பார்க்கும் பொழுது ஆத்மஸ்வரூபத்தை அறிவித்து, ஆத்ம உத்தியை அறிவித்து, அதன் பலனையும் அறிவித்து விட்டார். ஆத்மஸ்வரூபத்தை யார் போய் அடைகிறாங்க? சாதகனுடைய ஜீவன் சென்று சேர்கிறது. ஆத்ம உத்தியை யார் பயில்கிறார்கள்? இதே ஜீவன் தான் ஆத்ம உத்தியை பயில்கிறது. ஆத்ம உத்தியை பயின்று
அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை யார் அடைகிறார்? அதுவும் ஜீவன் தான் அடைகிறது. ஆக ஜீவனே இந்த மூன்றிலும் தன்னை செலுத்தி கொண்டே இருக்கிறது. ஆத்ம சொரூபத்தை நாடுவதும் ஜீவனே, ஆத்ம உத்தியை செய்து பார்ப்பது அல்லது முயற்சி செய்து பார்ப்பது அதுவும் ஜீவனே, ஆத்ம உத்திக்கான பலனை அனுபவிப்பதும் ஜீவனே. இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்தை உள்ளுக்குள்ளே காட்டித் தருவது யார்? வெளியே இருந்து ஆசிரியர் விளக்குகிறார் அல்லது அவருடைய உணர்வை நமக்கு கடத்துகிறார்னு சொன்னாலும், இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தை எவ்வாறு அறிகிறது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அறியாமையில் இருக்கின்ற ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தை அடைய தகுதிப்படுத்தப்படும் நிலைதான் அவருக்குள் விழிக்கின்ற குருத்தன்மையாகும். அறியாமையில் ஜீவனாக இருக்கிறது, அறிகையில் குருவாக மலர்கிறது. அந்த ஜீவன் அந்த உத்தியை செய்கிறது, அந்த ஜீவன் குருவாகி உத்தியை கடக்கிறது. அந்த ஜீவன் அந்த உத்தியின் பலனை அனுபவிக்கிறது. அதே ஜீவன் குருவாகி அந்த பலனை சரிபார்த்து நிற்கிறது, காத்து நிற்கிறது, மீண்டும் செயல்புரிய தூண்டுகிறது. ஆக ஜீவன் குரு இரண்டுமே ஒரு கோளின் இரு பக்கம் என்று சொல்லலாம். ஜீவனுடைய உயர்ந்த கதி குருத்தன்மையாக வெளிப்படுகிறது. ஜீவன் பல ஆண்டுகளாக இந்த உயிர் இந்த அடைப்பிற்குள்ளிருந்து, இந்த இன்ப துன்ப சிக்கல்களுக்குள்ளும் வட்டத்திற்குள்ளும் இருந்து ஆத்மஸ்வரூபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது வெளியிலிருந்து வந்த குரு அருள் உள்ளே இருக்கின்ற குருவை மெல்ல மெல்ல மலரச் செய்கிறது. உள்ளே இருக்கிற ஜீவனை குருத்தன்மையை நோக்கி நகர்த்துகிறது. நகர்ந்து உத்தியை கற்றுக் கொடுத்து, உத்தியை செய்ய வைத்து, பலனை அனுபவிக்க வைத்து, அந்த உயர்ந்த தன்மையிலேயே இருத்தி ஆத்மஸ்வரூபத்தை இறுதியில் அழித்து அந்த சாதகனை தனதாக்கிக் கொள்கிறது. இதுதான் யமதர்மன் இந்த பாடலில் நமக்கு கொடுக்கிற ஒரு உயர்ந்த செய்தியாக நான் கருதுவது. அடுத்த பாடல் இவ்வளவு மேன்மையான முந்தைய பாடலை கொடுத்துவிட்டு யமன் மீண்டும் நசிகேதனுக்கு என்ன சொல்ல வரார்னா, இந்த உண்மையை தகுந்த குருவிடமிருந்து கேட்டு ஆராய்ந்து அறிய வேண்டும். பிறகு உடம்பிலிருந்து அதனை பிரித்து உணர வேண்டும். அணு போன்றதும் ஆனந்தம் நிறைந்ததுமான ஆன்மாவை இவ்வாறு பிரித்தறிபவன் ஆனந்தம் பெறுகிறான். நசிகேதா, உனக்கு அந்த பாதை திறந்திருப்பதாக நினைக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறார். இந்த உண்மையை தகுந்த குருவிடமிருந்து கேட்டு ஆராய்ந்து அறிய வேண்டும். இதுதான் முதல் அடி. இந்த உண்மையை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவிடமிருந்து இந்த உண்மையை தான் கேட்டு அறியணும். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு விவகாரங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விவகாரங்கள், பொருளாதார விவகாரங்கள், தனக்கு அலுவலகத்தில் நேர்ந்தது, இதையே போய் ஆசான்கிட்ட கேட்குறது. உங்கள் வீட்டு சிக்கலை, நீங்கள் உருவாக்கின சிக்கலை, உங்களுடைய அறியாமையினுடைய ஆழத்திலிருந்து வந்த சிக்கலை, நீங்கள் மறைத்திருக்கக்கூடிய பல செய்திகளை எப்படி வெளியிருக்கிற ஒரு ஆசான் அந்த சகதிக்குள்ளே இறங்கி உங்களை மீட்கிறது? அவர் குளிப்பாட்டுறதுக்கு வழி சொல்கிறார், எப்படி உங்களை புதுப்பித்து கொள்வதற்குன்னு வழி சொல்கிறார். ஆனால் உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய அகங்காரத்திற்கு அவரிடம் தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எது அகங்காரமாகி நின்று இத்தனை குழப்பங்களையும் சேர்த்து வைத்திருக்கிறதோ அந்த வேற அறுக்கிறதுக்கு வழி சொல்கிற ஆசான்கிட்ட இந்த உண்மையை கேட்க வேண்டும். ஆசானே, ஆத்மஸ்வரூபத்தை நான் அறிவது எப்படி? ஆத்மான்னு ஒன்று இருக்காமே, அது எப்படி இருக்கும்? அதனுடைய தோற்றங்கள் என்ன, குணங்கள் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கணும். அது எல்லாத்தையும் நாம் விட்டுட்டு வெவ்வேறு உலக விஷயங்களில் உலக வயப்பட்ட சிக்கல்களை, அகங்காரத்தினால் உண்டான சிக்கல்களை, நான் என்கின்ற உணர்வால் எனதென்கின்ற உணர்வு உருவாகி அந்த எனதிற்கு உரிய அறியாமையால், அந்த நானிற்கு உரிய அறியாமையால் ஏற்படுத்தி கொண்ட உலக சிக்கல்களை
உலக வழக்கங்களில், வியாபாரங்களில் ஏற்படுகிற நலிவுகளையும் வருத்தங்களையும் கொண்டு போய் ஆசானிடம் கேட்பது ஒரு வகையில் அவரை நாம் குறைத்து மதிப்பிட்டிருக்கோங்கிறது தான் சொல்லுது. ஆக இந்த உண்மையை தகுந்த குருவிடமிருந்து கேட்டு ஆராய்ந்து அறிய வேண்டும். வேறு எது பேசினாலும் இந்த செய்திக்கு பின்னாடி நின்றது ஒரு சாதகனுக்கு நல்லது. தகுந்த குருவிடமிருந்து அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான ஒரு குறியீடு. நம்ம முன்னரே பார்த்துருக்கோம் குருவினுடைய லட்சணங்கள்னு. அப்படியான குருவிடமிருந்து இந்த உண்மையை நீங்கள் கேட்டறிய வேண்டும். வேறு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதை கேட்காம விட்டுறக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். கேட்டு ஆராய்ந்து அறிய வேண்டும். கேட்டொன்னையே உடனே ஒத்துக்கொள்வதோ, கேட்டொன்னையே புரிஞ்சிருச்சுன்னு சொல்வதோ, கேட்டொன்னையே உடனடியாக முடிவுக்கு வருவதோ அல்லாமல் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். உங்களுடைய அறிவு அதனை துளைத்தெடுக்க வேண்டும். அதனுடைய வெவ்வேறு தன்மைகளை உங்களுடைய ஆய்வுக்குள்ளே எடுத்துக்கணும். பிறகு உடம்பிலிருந்து அதனை பிரித்துணர வேண்டும். உடம்பிலிருந்துன்னா அப்படின்னா பௌதீக அனுபவமாக மட்டுமல்லாமல், ஏதோ வெளியே நடக்கிற ஒரு அனுபவமாக மட்டுமல்லாமல், சிந்தனைக்குட்பட்டதாக மட்டுமல்லாமல், அதை பிரித்து எடுத்து உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமான இடத்துல அதனை உணர வேண்டும். அதை பிரிக்கணும். எனக்குள்ள ஆத்மாவானது இந்த உடலோடு தங்கி இருக்கிறது. ஆத்ம அனுபவத்தை உடலிலிருந்து பிரிக்க வேண்டுமென்றால் எனக்கு உடல் கடந்த அனுபவம் வேண்டும். பௌதீக பண்பிலிருந்து நான் என்னை வெளியேற்றி கொண்டு ஒரு அனுபவத்தில் நான் அப்படியே தொக்கி சொக்கி நின்றுருக்கணும். ஒரு கணமேனும் அதை நோக்கி நகரணும். அணு போன்றதும் ஆனந்தம் நிறைந்ததுமான ஆன்மாவை இவ்வாறு பிரித்தறிபவன் ஆனந்தம் பெறுகிறான். அது அவ்வளவு உண்மையாக இருக்குது. அவ்வளவு ஆனந்தம் தரக்கூடியதாக அது இருக்கிறது. அதனுடைய சுபாவம் அதுதான். அதை பிரித்தறிபவன் அப்படிங்கிறார். பிரித்தறிதல் எது? பிரித்தறிதல் நம்ம பொதுவாக பகுத்தறிவுன்னு சொல்கிறதும், டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறதும், விவேகம்னு சொல்கிறதும் இந்த பிரித்தறிதலைத்தான். எதிலிருந்து எதனை பிரித்தறிதல்? இந்த இடத்துல தான் நேத்தின்னு நான் சொல்கிற அல்லது கேள்விப்பட்ட விஷயம் வருகிறது. நான் உடல் அல்ல, நான் இந்திரியங்கள் அல்ல, நான் பூதங்கள் அல்ல அப்படின்னு என்ன எதுவோடெல்லாம் நான் பிணைச்சி வச்சுருந்தேனோ அதெல்லாம் அல்லன்னு நான் பிரித்து அறிய வேண்டும். என்னை நான் பற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைகளிலிருந்து பிரித்து அறிந்து என்னை இதற்கு மேல் பகுக்க முடியாதுங்கிற இடத்திற்கு என்னை இழுத்து வர வேண்டும். இதைத்தான் சொல்கிறாங்க. கண்மூடி அமர்ந்தவர்களுக்கு அது நன்கு புலப்படும். எது அறிகிறதோ அதுதான் நாம். அறியப்படுபொருள் நாம் அல்ல என்கின்ற உணர்வை ஒரு சாதகன் இறுதியில் பெறுகிறான். அந்த உணர்வின் மூலம் அவன் ஆனந்தம் பெறுகிறான். இதை சொல்லிட்டு நசிகேதா, உனக்கு அந்த பாதை திறந்திருப்பதாக நினைக்கிறேன்னு சொல்கிறார். நசிகேதனுடைய ஸ்ரத்தை, நசிகேதனுடைய தீவிரத்தன்மை, இதை எல்லாத்தையும் பார்த்த யமதர்மன், உனக்கு அந்த பாதை திறந்திருக்குன்னு தோணுது அப்படிங்கிறார். பாதை திறந்திருக்கிறது, ஆனால் பயணம் இன்னும் நெடிய இருக்கிறது அப்படிங்கிற குறிப்பையும் சொல்கிறார். பாதைனாலும் மோட்சம்னாலும் ஒன்று தான். அதை நோக்கி போகிற அல்லது பெறுகிற அனுபவமாக அந்த பாதை இருக்கிறது. இது யாருக்கு? நசிகேதஸுக்கு. நசிகேதஸ்னால் அது வெறும் ஆளா? இல்லை. நசிகேதன் தாங்கியுள்ள குணங்கள், அது ஸ்ரத்தை. ஸ்ரத்தைக்கு பாதை திறந்திருக்கிறது. சரி, ஸ்ரத்தை யாருக்கு வந்திருக்கு? இந்த கேள்வி வாய்த்தோருக்கு வந்திருக்கிறது. வெறும் கேள்வி மட்டுமா? தூங்க விடாத கேள்வி. வேறு எதுலேருந்தும் என்ன ஈஸியாக கலட்டிடலாம், ஆனால் இந்த கேள்வியிலேருந்து என்னை கலட்டிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடித்து ஆட்டுகின்ற கேள்வி. அந்த கேள்வி வாய்த்தோருக்கு, ஸ்ரத்தை வாய்த்தோருக்கு, நசிகேதனாக இருப்போருக்கு இந்த மோட்சம், இந்த பாதை திறந்துள்ளது என்கிறார் யமதர்மன். இதெல்லாம் தாண்டி யமதர்மன்கிட்ட போய் நின்று இதை கேட்கிறாருன்னா குரு வாய்த்தோருக்கு இந்த பாதை திறந்திருக்கிறது. அது உள்ளார்ந்த குருவோ வெளியார்ந்த குருவோ, இப்படியான குரு வாய்த்தோருக்கு, இப்படியான ஸ்ரத்தையுள்ளோருக்கு அந்த பாதை திறந்திருக்கிறது.